புதுச்சேரியில் பகலில் மீன் விற்பது போல நோட்டமிட்டு இரவில் 34 சவரன் நகை மற்றும் பணத்தை கொள்ளையடித்துச் சென்ற நபரை போலீசார் 24 மணி நேரத்தில் பிடித்துள்ளனர். குற்றவாளி சிக்கியது எப்படி? புதுச்சேரி தவளக்குப்பம் அருகே நல்லவாடு தெற்கு தெருவைச் சேர்ந்தவர் 41 வயதான விஜயேந்திரன். இவர் மும்பையில் உள்ள தனியார் கப்பல் நிறுவனத்தில் பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி முகுந்தாவதி குழந்தைகளுடன் வசித்து வருகிறார். சம்பவத்தன்று இரவு நல்லவாடு குட்டி ஆண்டவர் கோவிலில் நடைபெற்ற ஆடி மாத திருவிழாவை காண்பதற்காக முகுந்தாவதி தனது குழந்தைகளுடன் வீட்டை விட்டு வெளியே சென்றுள்ளார். அப்பொழுது வீட்டை சரியாக பூட்டாமல் சென்றதாக கூறப்படுகிறது. கோவிலில் நடைபெற்ற பாட்டு கச்சேரி நிகழ்ச்சியை பார்த்துவிட்டு சிறிது நேரம் கழித்து வீட்டிற்கு திரும்பியுள்ளார். வீட்டிற்கு வந்தபொழுது கதவு உடைக்கப்பட்டதற்கான எந்த தடயமும் இல்லாமல் இருந்த நிலையில் பீரோ கதவு மட்டும் திறந்து கிடந்ததைக் கண்டு முகுந்தாவதி அதிர்ச்சி அடைந்துள்ளார். பீரோவில் வைத்திருந்த 34 சவரன் தங்க நகைகள் மற்றும் 1,50,000 ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது கண்டு அதிர்ச்சியில் உறைந்தே போனார். இதுகுறித்து முகுந்தாவதி அளித்த புகாரின் பேரில் தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கினர். சம்பவம் நடைபெற்ற பகுதியில் போலீசார் விசாரணை நடத்திய பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த அன்பரசன் என்ற 33 வயது நபர் அப்பகுதியில் அடிக்கடி மீன் விற்பனை செய்வதாக கூறி சந்தேகத்திற்கிடமான வகையில் சுற்றித் திரிந்தது தெரிய வந்தது. மீன், இறால் உள்ளிட்டவற்றை விற்பது போல் சுற்றித் திரிந்தாலும் ஆள் நடமாட்டம் இல்லாத வீடுகளை நோட்டமிடுவதுதான் அன்பரசனின் பிரதான வேலையாக இருந்துள்ளது. இதையடுத்து அவரது பின்னணியை போலீசார் ஆய்வு செய்த பொழுது ஏற்கனவே 15 சவரன் நகை திருட்டு வழக்கு, ஒரு அடிதடி வழக்கு அவர் மீது நிலுவையில் இருப்பது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து அன்பரசனை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் ஆடி மாத திருவிழாவை முன்னிட்டு அந்த குடும்பத்தினர் வீட்டை விட்டு வெளியே சென்றதை அன்பரசன் நோட்டமிட்டதாகவும் அவர்கள் வீடு திரும்பும் நேரத்தையும் கணித்ததாகவும் தெரிய வந்துள்ளது. வீட்டில் யாரும் இல்லாததை பயன்படுத்திக் கொண்ட அன்பரசன் கதவை உடைக்காமலேயே வீட்டிற்குள் சென்று பீரோவில் இருந்த நகை மற்றும் பணத்தை திருடிச் சென்றது விசாரணையில் தெரிய வந்தது. மேலும் திருடிய 34 சவரன்களில் 30 சவரன் நகை மற்றும் 1,00,000 ரூபாய் ரொக்கத்தை அன்பரசனிடமிருந்து போலீசார் மீட்டனர். மீதமிருந்த 4 சவரன் நகைகளை விற்று தனது கடன்களை அடைத்ததாக அன்பரசன் போலீசாரிடம் வாக்குமூலம் அளித்துள்ளார். இதனிடையே அந்த 4 சவரன் நகைகளை விற்பனை செய்ய அன்பரசனுக்கு உதவியதாக கூறப்படும் அதே பகுதியைச் சேர்ந்த அவரது தோழி மாலதி என்ற பெண்ணை போலீசார் தேடி வருகின்றனர். குற்றம் நடந்த 24 மணி நேரத்திற்குள் அன்பரசனை கைது செய்து கொள்ளையடிக்கப்பட்ட நகை மற்றும் பணத்தை தவளக்குப்பம் போலீசார் மீட்டுள்ளனர்.